Hello friends, welcome to Green Rose Tamil channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டிப் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் இன்னைக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அப்புறம் பழைய நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சமைக்கும் போது நம்மளையே அறியாம சமையல் மேஜையிலயோ இல்ல வந்து டைல்ஸ்லயோ கண்டிப்பா வந்து ஆயில் வந்து நம்மள அறியாம வந்து நம்ம சிந்திடுவோம். ஸோ அப்படி சிந்தும்போது நம்ம சோப் தண்ணி போட்டு துணி வச்சு தொடச்சா எச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ஸோ சிம்பிளா எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய ஆயில் நீங்கள் சிந்திட்டீங்க அப்படின்னா அந்த ஆயிலை வந்து நம்ம எடுத்துடலாம். இது போல் ஆயிலை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் செய்ய ஆரம்பிச்சோன்னா ரொம்ப சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். நம்ம சோப் தண்ணிலாம் போட்டு துடைக்க வேண்டாம். அப்பெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ இது வந்து டைம் சேவிங் பண்ணுறதா ஒரு டிப்ஸ். இப்போது இது போல் நியூஸ் பேப்பர் வச்சிங்கன்னா எல்லா எண்ணெயும் இந்த மாதிரி அப்சர்வ் ஆயிரும். ஆனால் நியூஸ் பேப்பர் வச்சாலே கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகாது, ஓரளவுக்கு அப்சர்வ் ஆயிரும். ஆனாலும் பாருங்கள், இது போல் எண்ணெய் பிசுக்கு இருக்க தான் செய்யும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கோதுமை மாவு, அந்த கோதுமை மாவு ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் போல் எடுத்து இது போல் நல்லா தூவிக்கோங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி மாவு பயன்படுத்தலாம். ரெண்டில் எது வேணாலும் பண்ணலாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். கோதுமை மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண பிறகு இது போல் நீங்கள் கையில் தேய்ச்சிட்டிங்கன்னா அங்கே எக்ஸஸாக அப்ளை ஆகிருக்கிற ஆயில் எல்லாமே வந்து அந்த கோதுமை மாவில் வந்து உங்களுக்கு நல்லா வந்து அப்சர்வ் ஆயிடும். கோதுமை மாவில் நேச்சுராகவே வந்து இந்த மாதிரி ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணுற கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ஒர்க் ஆகும். ஸோ நம்பி ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது கரெக்டாக இல்லை வந்து தவறான்னு உங்களுக்கு புரியும். ஸோ இது போல் நம்ம கை வச்சு இந்த மாதிரி தேய்க்கும் போது எண்ணெய் பிசுப்பு பூராமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக வந்துடும். இதுக்கோசரம் நம்ம மெனக்கெடலாம் வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து சோப் போட்டு க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணலாம்னு நினைப்போம். பட் நம்மளையும் அறியாமல் வந்து நம்மளுக்கு ஸ்லிப்பாகி விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். இது போல் எல்லா எண்ணெயும் இதில் அப்சர்வ் ஆகிருக்கும். இப்போ இந்த கோதுமை மாவை நம்ம எடுத்து வந்து கொட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற கோதுமாவை இது போல் நியூஸ் பேப்பர் வச்சு நான் எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதனால் என்னென்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் எண்ணெய் பிசுக்கு சுத்தமாக இல்லவே இல்லை. இதை வந்து நம்ம சோப் வச்சு தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஈரமே இல்லாமல், ஈரத்துணியும் நம்ம சேர்த்துல எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து நார்மல் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டவல் வச்சு உங்களுக்கு வைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சுத்தமாக எண்ணெய் பிசுக்கே இல்லை, வெறும் மாவு மட்டும்தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை நீங்கள் ட்ரை பண்ணியே பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து நம்மளை பை மிஸ்டேக்காக வந்து நம்ம கீழே தரையில் கீது டைல்ஸில் கீது இந்த மாதிரி ஆயில் வந்து சிந்தினா கூட இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் பாருங்கள் நல்லா தேய்ச்சி காட்டுறேன். கொஞ்சம் கூட வந்து அந்த எண்ணெய் பிசுப்பு இல்லவே இல்லை. உங்களுக்கு கையை பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.